Hello and welcome to the video. In the video general studies economy subject பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்ல எகனாமில இருந்து क्वेश्चन வருதுனா basic concepts and terms ல இருந்து டைரக்ட்டா ஒரு 3 to 4 क्वेश्चंस இருக்கும். சோ concepts தெளிவா பார்த்துருவோம். அத இந்த வீடியோல just ஒரு மேலோட்டமா எகனாமில உள்ள concepts and terms what is what அப்படினு பார்த்துருவோம். மொத்தம் 10 டாபிக்ல உள்ள concepts பார்க்க போறோம். அதுல part 1 வீடியோல மொத 5 டாபிக் பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது டாப்பிக்கில் ஒரு கண்ட்ரியோட இன்கமை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். மூணாவது டாப்பிக்கில் ஒரு பொருட்களோட விலைவாசி, அதாவது ஒரு பொருளோட விலை எப்படிலாம் ஏறுது, அதை எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம். நாலாவது டாப்பிக்கில் மக்கள் கையில் உள்ள பணத்தையும் பொருட்களோட விலைவாசியையும் எப்படி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அஞ்சாவது டாப்பிக்கில் மக்கள் கையில் உள்ள பணத்தையும் சரி பொருட்களோட விலைவாசியும் சரி எப்படி பேங்க், அதாவது அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறத அஞ்சாவது டாப்பிக்கில் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமி, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். ரெண்டுமே ஒரு ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணி ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமி. எக்கனாமிக்ஸ் அப்படின்னா பொதுவாக நடக்கிற ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷனை சொல்கிறது. எக்கனாமினா ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே நடக்கிற ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷனை பற்றி சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் நடந்தால் அதை தமிழ்நாடு எக்கனாமின்னு சொல்லுவோம். அல்லது இந்தியா பவுண்ட்ரிக்குள்ள ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் நடந்தால் அதை இந்தியன் எக்கனாமின்னு சொல்லுவோம். இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ எக்கனாமியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதை என்னென்ன பேஸ் பண்ணி டைப்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி உள்ள எக்கனாமி டைப்ஸை பார்ப்போம். இப்போ ஒரு பொருளை உருவாக்கணும்னா 4 ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சோப்பை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு லேண்டு தேவை, அப்புறம் அந்த சோப்பை ப்ரொடியூஸ் பண்ண லேபர்ஸ் தேவை, இது எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற பணம், அது பேர் கேபிட்டல், அது தேவை. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ்மேன், ஆண்டர்ப்ரனர்ஷிப் தேவை. இது 4த்தையும் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் இந்த 3 டைப்பை பிரிக்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ற 4 ஃபேக்டரையும் ப்ரைவேட் மெம்பர்ஸே டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அதில் இன்வால்வே ஆக மாட்டாங்க. அதாவது அந்த கண்ட்ரியில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன ரேட் வைக்கணும், எப்பப்போ எதை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறத அந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ், அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அது பேர் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. இதுவே இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனும் சரி, அந்த கண்ட்ரியில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன ப்ரைஸ் வைக்கணும், எது எப்பப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டே டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணால் அதை சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்சடு எக்கனாமி அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ண அந்த கண்ட்ரிக்குள்ளே அப்படிங்கிறத கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ப்ரைவேட் மெம்பர்ஸ் 2 பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது மிக்சடு எக்கனாமி. எக்ஸாம்பிள், இந்தியாவில் மிக்சடு எக்கனாமி தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ப்ரைவேட் கம்பெனி என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க. பட் மக்களுக்கு தேவையான எசென்சியல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாது, அதோட ப்ரைஸ் அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று சொல்லி மக்களுக்கு தேவையான பொருட்களை அந்த ஆக்ட் மூலமாக வச்சு ப்ரைவேட் மெம்பர்ஸ், அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணிடாமல், ப்ரைஸ் அதிகமாக்கிறாமல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில விஷயத்துக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறது அமெரிக்கா அண்ட் ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரிஸ். சோசியலிஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறது ரஷ்யா அண்ட் சைனா. மிக்ஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறது ஃப்ரான்ஸ், அப்புறம் நம்ம இந்தியா. இப்போது அடுத்த டைப், அதாவது பேஸ்ட் ஆன் அக்சஸ், அதில் என்ன பார்க்க போனால் இந்த எக்கனாமியில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடந்ததுன்னா அதை ஓப்பன் எக்கனாமின்னு சொல்லுவோம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டே அந்த கண்ட்ரியில் நடக்காத எக்கனாமி ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி அதை க்ளோஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியில் வேற கண்ட்ரியில் உள்ள மக்களும் வந்து வியாபாரம் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் அந்த கண்ட்ரியோட எக்கனாமி பேர் ஓப்பன் எக்கனாமி. அதே ஒரு கண்ட்ரியில் வேறு கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியலன்னா அதை க்ளோஸ்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேர்ல்டில் க்ளோஸ்ட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி எதுவுமே இல்லை. பட் பிரேசிலில் மட்டும் இம்போர்ட் கம்மியாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஷேர் ஆஃப் பர்டிகுலர் செக்டர். இப்போ மொத்தம் 3 டைப் ஆஃப் செக்டர் இருக்குது. என்னென்னா பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷியரி செக்டர். அதாவது எர்த்தில் உள்ள டைரக்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணுற செக்டார் வந்து பிரைமரி செக்டார். அந்த மெட்டீரியலை ஃபைனல் குட்டாக மாற்றி ப்ரொடக்ஷன் பண்ணுற செக்டார் பேர் செகண்டரி செக்டார். இவங்க 2 பேருக்கும் சர்வீஸ் பண்ணுறவங்க டெர்ஷியரி செக்டார். இந்த 3 பேரில் யாரோட இன்கம் வந்து அந்த கண்ட்ரியில் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த கண்ட்ரியை வந்து
அவங்க பேரை வச்சு சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியில் 1000 ரூபாய் இன்கம் வருதுன்னா அது அக்ரிகல்ச்சர்னால அந்த கண்ட்ரிக்கு 500 ரூபாய் இன்கம் வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியை வந்து அக்ரரியன் எக்கனாமின்னு சொல்லுவோம். இல்லை 500 ரூபாய் வந்து இண்டஸ்ட்ரினால தான் அந்த கண்ட்ரிக்கு இன்கம் வருதுன்னா அதை இண்டஸ்ட்ரியல் எக்கனாமின்னு சொல்லுவோம். இல்லை சர்வீஸ்னால தான் அந்த கண்ட்ரிக்கு எக்கனாமி 500 ரூபாய் இன்கம் எக்கனாமியில் வருதுன்னா அதை சர்வீஸ் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறோம். இப்போ நம்ம இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அதில் வந்து ஹெல்த் செக்டர் இல்லைனா ஃபுட் செக்டர் எடுத்துப்போம். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப லோவாக இருக்குது, வீக்காக இருக்காங்க, அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல அங்கே எக்கனாமியை நம்ம உள்ளே விட்டு அவங்கள டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி பண்ணுறோம்ல, அந்த ஸ்டடி பேர் மைக்ரோ ஸ்டடி. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை பூஸ்டப் பண்ணணுங்கிறதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா அது பேர் மைக்ரோ ஸ்டடி. ஹோலாக இந்தியாங்கிற கண்ட்ரியில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் டெவலப் பண்ணணும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஹெல்த்து, ஃபுட்டு, எஜுகேஷன் எல்லா செக்டாரையும் டெவலப் பண்ணுறதுக்காக மொத்தமாக ஸ்டடி பண்ணோம்னா அது பேர் மேக்ரோ ஸ்டடி. ஸோ இந்த கான்செப்டில் எக்கனாமி அண்ட் எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமி என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கான்செப்ட் நேஷ்னல் இன்கம். அதாவது ஒரு கண்ட்ரியில் 1 இயரில் எவ்வளோ இன்கம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் எதுக்காக நேஷ்னல் இன்கம்மை படிக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமி ஸ்டேட்டஸை காட்டும். இந்த கண்ட்ரியில் எவ்வளோ வெல்த் இருக்குது, எவ்வளோ 1 இயரில் ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் நேஷ்னல் இன்கம். இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர், பர்சன் இன்கம், கேபிட்டல் இன்கம், நேஷ்னல் ப்ராடக்ட், பர்சனல் இன்கம், பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், இந்த எல்லா கான்செப்டும் ஒவ்வொரு விதமாக நம்ம ஒரு கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம்மை காட்டும். ஃபஸ்ட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி, இதுதான் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியோட இன்கம்மை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம். அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் அப்படின்னா மொத்த, டொமஸ்டிக் அப்படின்னா உள்நாட்டு, ப்ராடக்ட் அப்படின்னா அந்த உள்நாட்டுக்குள்ளே நடக்கிற ப்ரொடக்ஷனை பற்றி சொல்கிறது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா ஒரு கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியோட பவுண்ட்ரிக்குள்ளே ஃபினான்ஷியல் இயரில் நடக்கிற ப்ரொடக்ஷனோட அளவை சொல்கிறது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அல்லது ஜிடிபி. அடுத்து ஜிடிபி டிஃப்ளேட்டர். இது என்னென்னா நாமினல் ஜிடிபிக்கும் ரியல் ஜிடிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதாவது நாமினல் ஜிடிபினா 2012 ஒரு பொருளோட விலை என்ன, அந்த பொருள் இப்போ அதோட விலை என்ன விற்கிது அப்படிங்கிற ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இதை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கண்ட்ரி எவ்வளோ எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகிருக்குங்கிறத இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் காட்டும். நெக்ஸ்ட்டு கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் அந்த கண்ட்ரியில் உள்ள மட்டும் ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தோம். இந்த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டில் இந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன் வேறு ஒரு கண்ட்ரியில் ஒரு கம்பெனியை ரன் பண்ணி அதனால அவருக்கு இன்கம் ஜெனரேட் ஆனிச்சுன்னா அதை இதில் காட்டுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ அம்பானி வந்து ஜப்பான்லேயோ ஆஸ்திரேலியாலேயோ ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அதில் உள்ள இன்கம்மை சேர்த்து கால்குலேட் பண்ணோம்னா அது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் இந்தியா பவுண்ட்ரியில் நடக்கிற ப்ரொடக்ஷனை மட்டும்தான் இதில் எடுத்துப்போம். இதில் இந்தியன்ஸ் வந்து வேறு கண்ட்ரீஸில் கம்பெனி ரன் பண்ணி அதில் வர இன்கம்மையும் இதில் எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பெர் கேபிட்டா இன்கம். ஒருத்தரோட வருமானம் எவ்வளோ, 1 இயரில் ஒருத்தரோட வருமானம் என்னன்னு தெரிஞ்சாலே அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம்மை நம்ம காட்டலாம், அதை ஒரு ஸ்டேட்டஸாக நம்ம எடுத்துக்கலாம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டோ இல்லை ஜிஎன்பிலையோ நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறோம்ல, அதை அந்த கண்ட்ரியோட டோட்டல் பாப்புலேஷனை டிவைட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு எவ்வளோ வருமானம் அப்படிங்கிறத காட்டலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நேஷனலோட இன்கம் 10,000 அப்படின்னு வச்சுப்போம். அந்த கண்ட்ரியில் உள்ள மக்களோட பாப்புலேஷன் வந்து 100 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த கண்ட்ரியில் உள்ள ஒவ்வொருத்தவங்களோட 1 இயரோட இன்கம் 100 ரூபாய் அப்படின்றத இதை காட்டும். நெக்ஸ்ட்டு நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இது ஒன்று நம்ம கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் பார்த்தோம்ல, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதில் ஏதாவது உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும், அதாவது இன்வெஸ்ட் பண்ணதில் ஏதோ ஒரு தேய்மானம் ஆகிருக்கலாம், ஏதோ ஒரு லாஸ் டெப்ரிசியேஷன் வந்துருக்கலாம், அதை மைனஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது தான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இப்போ நம்ம கையில் இருக்கிறதுக்கான ஒர்த்து. பர்சனல் இன்கம்னா ஒருத்தருக்கு எப்படிலாம் வருமானம் வருது அப்படின்றத சொல்கிறது தான் பர்சனல் இன்கம். பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா அவருக்கு இன்கம் வந்திருக்கும்ல, அதில் அவர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் அவர் மிச்சம் அவர் கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்கிறது அந்த கண்ட்ரியில் மட்டும் 1 இயரில் ஜென்ரேட் ஆன இன்கம்மை காட்டுறது. ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா முன்னாடிக்கும் இப்போக்கும் எவ்வளோ அந்த கண்ட்ரியில் இன்கமில் டெவலப் ஆகிருக்குங்கிறத காட்டுறது. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா அங்கே உள்ள சிட்டிசன் அதர் கண்ட்ரியில் வச்சுருக்க இன்கமையும் சேர்த்து காட்டுறது. பெர் கேபிட்டா இன்கம்னா ஒருத்தரோட இன்கம்மை காட்டுறது கண்ட்ரியில் உள்ளது. நேஷ்னல் ப்ராடக்ட்னா கரண்ட் இன்கம், அதாவது முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அதில் உள்ள டிப்ரிசியேஷன்லாம் பார்த்து கரண்ட்டில் இப்போ எவ்வளோ காட்டுறாங்க அப்படிங்கிறது.
பர்சனல் இன்கம்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி எப்படிலாம் இன்கம் வருதுன்னு சொல்கிறது. பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம்னா வந்த இன்கமில் அவர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ்லாம் பே பண்ணதுக்கப்புறம் மிச்சம் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ இந்த டாப்பிக்கில் நேஷ்னல் இன்கம்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதை எப்படி இல்லை ஃபேக்டர்ஸில் காட்ட போகிறோம், ஸ்டேட்டஸை நேஷ்னலோட இன்கம் ஸ்டேட்டஸை காட்டுறோம்னு பார்த்துட்டோம். மூணாவது டாபிக் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அதை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 2015 ஒரு பொருளோட விலை 100 ரூபான்னு விற்றுருப்போம், வாங்கியிருப்போம். அதே அளவு உள்ள பொருளை 2020 150 ரூபா கொடுத்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, அது பேர் தான் இன்ஃப்ளேஷன். இப்போ எக்ஸாம்பிள் 1970 ஒரு சவரன் நகை வந்து 5000 ரூபான்னு இருந்திருக்கும். ஆனால் இப்போ 2020 அதே ஒரு சவரன் நகை வந்து 35,000 கிட்ட விற்கிது. ஸோ குவான்டிட்டி என்னமோ ஒன்று தான், பட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதிக பணம் கொடுத்து அதே குவான்டிட்டியை வாங்கலாம், இது பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் டைமில் என்ன ஆகும்னா பொருள் வந்து அளவு அதே தான் இருக்கும், ஆனால் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். பணம் நம்ம எவ்வளோ வச்சுருந்தாலும் பொருளை கம்மியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கும். அதை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளேஷன் எதுனால நடக்குதுன்னா மெயினாக ரெண்டே விஷயத்தினால தான். அந்த பொருளோட சப்ளை குறைஞ்சிருக்கலாம், இல்லைனா அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம். அதாவது அந்த பொருளோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருக்கும். எப்படிலாம் அந்த பொருளோட சப்ளை குறையலாம் அப்படின்னா பொருளை வந்து கம்மியாக ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் கம்மியாக இருக்கிறனால அந்த பொருளோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கலாம். இல்லைனா அந்த பொருளை பதுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தினால அதோட சப்ளை குறைஞ்சிடும். டிமாண்டு, அந்த பொருளுக்கு நிறைய டிமாண்டு, நிறைய பேர் அந்த பொருளை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனால. ரெண்டாவது மக்கள் கையில் நிறைய பணம் இருந்தாலும் அந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க, இதனால எல்லாம் அந்த பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது பாயிண்ட் என்னென்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். இப்போ கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஸ்கீமில் மக்களுக்கு நிறைய செலவு பண்ணாலும் மக்கள் கையில் அதிகமாக காசு போயிட்டுனாலும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வந்துடும். இப்போ இன்ஃப்ளேஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 2 டைப்பில் இன்ஃப்ளேஷனை பார்க்க. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா அதிகமாக டிமாண்ட் இருக்கனால ஒரு பொருளோட ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஹேண்ட் சானிடைசர் எந்த கடைக்கு போனீங்கனாலும் கிடைக்காது, அதோட ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது. என்ன ரீசன்? எல்லாருமே அதை வாங்கணும்னு டிமாண்ட் வச்சுருக்கோம், எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ அதை தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பைக்கோட ரேட் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எதனால அப்படின்னா அந்த பைக்குக்கு ஏதோ ஒரு ஏதோ அதோட டயரோ இல்லை அதோட ஏதோ ஒரு சீட்டோ ஏதோ ஒரு அதோட பார்ட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால அந்த ஓவராலாக அந்த பைக்கோட ரேட் அதிகமாகுது, அது பேர் தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். மூணாவது டைப் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன், அதாவது மந்த நிலை. மக்களுக்கு யாருக்குமே வேலையும் இருக்காது, ஆனால் பொருளோட விலை மட்டும் ஏறிக்கிட்டே போயிடும். ஸோ இங்கே வந்து மக்கள் யாரும் எதையும் வாங்கவும் மாட்டாங்க, வேலையும் இருக்காது. அதாவது எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே நடக்காது, வாங்குறதும் நடக்காது, விற்கிறதும் நடக்காது. இது பேர் ஸ்டாக்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு அந்த விலை ஏறுது பாருங்களேன், அந்த ஸ்பீடை வச்சு 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். ஒரு பொருளோட விலை வந்து சிங்கிள் டிஜிட்டாக ஏறும். 100 ரூபாய்க்கு உள்ள பொருள் 101 ரூபா, 102 ரூபா, 103 ரூபான்னு பொறுமையாக ஏறிட்டு இருந்தால் அது பேர் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். அதாவது க்ரீப்பிங் அப்படின்னா தமிழில் ஊர்ந்து போகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது டைப் கலோப்பிங் இன்ஃப்ளேஷன். இதில் எப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்ற பொருள் 110 ரூபா, 120 ரூபா, 130 ரூபான்னு இன்க்ரீஸ் ஆகும், அது பேர் கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இது எப்படின்னா 100 ரூபாய்க்கு விற்ற பொருள் திடீர்னு 200 ரூபா, 300 ரூபா அப்படின்னு ட்ரிபிளாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எல்லா அக்கௌண்ட்லேயும் இப்போ கவர்மெண்ட் 15 லேக் போட்டுட்டாங்கன்னா நாளைக்கே எல்லாரும் போய் நமக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிடுவோம். அந்த பொருளோட விலை 15 லேக் எல்லார் கையில் இருந்தாலும் இப்போ 1 சவரன் 35,000 விற்கிது, நாளைக்கே திடீர்னு 1 சவரன் 35 லட்சம் கூட ஆகிடும். இது பேர் தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனோட டைப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அந்த விலை ஏறுது பாருங்கள், பொருளோட விலை, அதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸர். இது ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் வந்து 2-3 விதமாக ஸ்டேஜில் ட்ராவல் ஆகுதுல்ல. அதாவது இப்போ நம்ம ஒரு கடையில் போய் வாங்குறோன்னா அவங்க போய் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்குவாங்க. ஸோ ஹோல்சேல் கடையில் உள்ள ப்ரைஸ் சேஞ்சை கால்குலேட் பண்ணி சொல்கிற கால்குலேஷன் மெத்தட் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் ஹோல்சேலில் வாங்கி அதை வந்து சின்ன கடையில் விற்கிறாங்கல்ல, ஸோ இந்த சின்ன கடையில் தான் போய் சின்ன கன்சியூமர்ஸ், அதாவது நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ் போய் அந்த பொருளை வாங்குவோம். அப்போ அந்த பொருளில் எவ்வளோ விலை ஏறி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். எப்படி ஹோல்சேல்லேருந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால எப்படி ப்ரைஸ் ரைஸ் ஆகணும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 100 சோப்பு வாங்கியிருக்கோம். அந்த 100 சோப்பை ஹோல்சேல்லேருந்து வாங்கிட்டு ஒரு சின்ன கடைக்கு கொண்டு வரதுக்குள்ளே அதான் டேக்ஸ் கட்டியிருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கலாம், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபியூவல் ஆகிருக்கும் செலவு. இதில் அங்கேருந்து இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஹோல்சேலில் அந்த இடத்துல அந்த பொருளோட விலை ஏறி இருக்குங்கிறத சொல்கிறது WPI. கன்சியூம் பண்ணுறப்ப அந்த பொருளில் எவ்வளோ விலையில் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்.
ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அப்புறம் இதை யார் கால்குலேட் பண்ணுறா? WPIயை கால்குலேட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஜஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிளியராக உள்ளே போகாதனால என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடான அதர் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். டீஃப்ளேஷன் அப்படின்னா இது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 100 ரூபா விற்க வேண்டிய பொருளை 150 ரூபாய்க்கு விற்றா அது இன்ஃப்ளேஷன். அதுவே 100 ரூபா விற்க வேண்டிய பொருளை 50 ரூபாய்க்கு விற்றோம்னா அது பேர் டீஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் எதனால நடக்கும் அப்படின்னா ஒரு பொருளுக்கு டிமாண்டே இல்லை, ஆனால் அந்த பொருள் சப்ளை அதிகமாக இருக்குது, அதாவது மார்க்கெட்டில் அந்த பொருள் வந்து நிறையா குமிஞ்சிருக்கு அப்படின்னா டீஃப்ளேஷன் உருவாகும். நெக்ஸ்ட் ரீஃப்ளேஷன். ரீஃப்ளேஷன்னா இந்த டீஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் இதனால் பொருளோட விலைவாசி ஏறி இறங்குதில்ல, இதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்பு தான் ரீஃப்ளேஷன். எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஆனியன் 150 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ அதை 100 ரூபாய்க்கே கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து ஆனியனை இம்போர்ட் பண்ணி ப்ரைஸை ஸ்டேபிளாக வச்சுப்பாங்க. அப்படியே இல்லை 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஆனியன் 50 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா திரும்ப அதை 100 ரூபாய்க்கு கொண்டு வரதுக்காக அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பண்ண இம்போர்ட்டை கட் பண்ணிடலாம், நம்ம எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுற ஸ்டெப்பு பேர் தான் ரீஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு டிஸ்இன்ஃப்ளேஷன். டிஸ்இன்ஃப்ளேஷன்னா ஒன்றும் இல்லை, 100 ரூபாய்க்கு விற்ற பொருள் 150 ரூபாய் இடத்துல அந்த 150 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் கொண்டு வர்ற இடையில உள்ள டிரான்சிஷன் ஸ்டேஜ் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். அதாவது 130 ரூபா 150 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரப்போ 130 ரூபான்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்களேன், அந்த ஸ்டேஜ் பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். அதாவது அதிகமான பொருளை கம்மி பண்ணிக்கிட்டு வர்றோம், அந்த விலையை திரும்ப பழைய நிலைமையே கொண்டு வர ஸ்டெப் பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன். இந்த டாப்பிக்கில் இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு டூல், கவர்மெண்ட் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட். அதாவது அந்த கண்ட்ரியில் உள்ள எக்கனாமியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கும் பொருட்களோட விலைவாசியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் அங்கே உள்ள சோர்ஸஸை அலோகேட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்பு பேர் தான் ஃபிஸ்கல் பாலிசி. அதில் இப்போ வந்து கவர்மெண்ட் பண்ணுற ஒவ்வொரு செலவுமே, இப்போ கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட செக்டரில் அதிகமாக செலவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணிடும். அதாவது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து இன்ஃப்ளேஷனை உருவாக்கணும் இன்ஃப்ளேஷன் டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் பொருட்களோட விலைவாசி ஏறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கரெக்டாக செலவு பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டூல் தான் பட்ஜெட். பட்ஜெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு எஸ்டிமேஷன். அதாவது எவ்வளோ நமக்கு வருமானம் வருது, அதை எப்படி செலவு பண்ண போகிறோம், அதாவது அடுத்த 1 இயருக்கு நமக்கு எப்படி வருமானம் வரும், அதை எப்படிலாம் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் பட்ஜெட். பட்ஜெட்டில் 2 காம்பனண்ட்டை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது முதல் காம்பனண்ட்டில் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற காம்பனண்ட்டில் அசட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அசட், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை க்ரியேட் பண்ணும் கவர்மெண்ட். ரெவென்யூ அக்கௌண்ட் அப்படிங்கிற காம்பனண்ட்டில் டே டு டே லைஃபுக்கு தேவையான ருட்டீனுக்கு தேவையான செலவு ரெவென்யூ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல மேனேஜ் பண்ணுவாங்க. அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 இருக்குது. அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் ரிசிப்ட் அப்படின்னா அந்த அசட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான வருமானம், அந்த அசட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான செலவு, இதை தான் கேபிட்டல் அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிசிப்ட்னு சொல்லுவோம். அதை இப்போ 100 கோடிக்கு ஒரு டேம் கட்டுறோம், அது வந்து ஒரு அசட்டாக ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம பண்ண செலவு கேபிட்டல் அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதுவே அந்த டேம்னால் நமக்கு அந்த டேம்லேருந்து ஒரு பவர் ஜென்ரேஷன் ஆகி அதை நம்ம காசாக அதுலேருந்து வர ஒரு வருமானமாக நமக்கு கிரியேட் ஆனால் அதை தான் கேபிட்டல் அக்கௌண்ட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெவென்யூ அக்கௌண்ட். இதில் வந்து பண்ணுற செலவும் சரி, இதில் வர்ற வருமானமும் சரி, நமக்கு எந்த ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணாது, அதாவது எந்த ஒரு சொத்தையுமே நமக்கு க்ரியேட் பண்ணாது. பட் அந்த க்ரியேட் பண்ண அசட்டை ரன் பண்ண ஒரு ருட்டீன் ஒர்க்குக்கு இது தேவை, இந்த காம்பனண்ட். அதாவது ரெவென்யூ அக்கௌண்ட் ரிசிப்ட், அதாவது ரெவென்யூ அக்கௌண்ட் வருமானத்தில் ரிசிப்ட்னா வருமானம். ரெவென்யூ அக்கௌண்ட் ரிசிப்டில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எப்படிலாம் வருமானம் வரும்னா டேக்ஸு, கவர்மெண்ட் கம்பெனிஸ்லேருந்து வர இன்கம், இதெல்லாம் ரெவென்யூ அக்கௌண்ட் ரிசிப்ட்ஸில் வச்சுப்பாங்க. ரெவென்யூ அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இதெல்லாம், அதாவது இந்த செலவெல்லாம் பண்ணாதான் டே டு டே லைஃப்பை ரன் பண்ண முடியும், ரொட்டீனை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான செலவு. எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொடுக்குற சேலரி, மற்ற மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரியான செலவெல்லாம் இந்த இதில் பண்ணிடுவாங்க. அதாவது 2 காம்பனண்ட்டில் வர்ற வருமானத்தையும் செலவையும் கவர்மெண்ட் பிரித்து ஒரு எஸ்டிமேஷன் கிரியேட் பண்ணால் அது பட்ஜெட். திரும்ப சொல்கிறேன், பட்ஜெட் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன செலவு இருக்குது, எப்படிலாம் வருமானம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை 2 காம்பனண்ட்டில் சொல்கிறாங்க. அதாவது அசட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் வர்ற வருமானம், அதில் உள்ள செலவை அதில் மேனேஜ் பண்ணுவாங்க. டே டு டே லைஃப்பை ரன் பண்ணுறதுக்காக ரெவென்யூ அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் வச்சு ஒரு காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி
அதில் உள்ள வருமானம், அதில் உள்ள செலவை இதில் சொல்லுவாங்க. பட்ஜெட் பட்ஜெட்னா என்ன, எப்படிலாம் செலவு பண்ணின்னு ஒரு பிளான் பண்ணி எக்கனாமியை ரன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் அந்த நாட்டில் உள்ள மணி சப்ளை கரெக்டாக இருக்கும், ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணலாம், பொருட்களோட விலைவாசியை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இப்போ திடீர்னு மக்கள் கையில் நிறையா காசு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். அது டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு 20,000 சேலரி வருதுன்னா அதில் ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஒரு 1000 ரூபாயை ஒரு 100 ரூபா இல்லைன்னா 10% ஒரு 1000 ரூபாயை டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுவோம் ஒரு அமௌண்ட். அது பேர் தான் டைரக்ட் டேக்ஸ். நம்ம கையில் உள்ள அமௌண்ட்டை டைரெக்டாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணால் அது டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருளை நீங்களாக போய் வாங்குறதுனால கவர்மெண்ட்டுக்கு அதில் நீங்கள் ஒரு பணத்தை கொடுத்தீங்கன்னா அது பேர் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி கைண்ட். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கன்சியூம் பண்ணுறனால பே பண்ணுறீங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஒரு வெல்த் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியோ ரன் பண்ணுறீங்க, இல்லைனா கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால இன்கம் வருது, இதனால நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கம்பெனிக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். இது வந்து டைரெக்டாக நீங்கள் அதை கொடுத்தே ஆகணும், இது வந்து கம்பல்சரி, இது பேர் டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா நீங்களாக போய் ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க, ஏதோ போய் கன்சியூம் பண்ணுறீங்க, அதனால நீங்கள் அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது பேர் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த 2 டேக்ஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு இதுவும் ஒரு வருமானம். இந்த 2 டேக்ஸை எப்படிலாம் கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படிலாம் அதை கவர்மெண்ட் அக்வயர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கை நம்ம டீட்டெயில்டாக சிலபஸ் வைஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். இப்போ சும்மா என்னென்னு பார்த்துக்கிட்டோம். இதில் ஜிஎஸ்டிங்கிற இன்டைரக்ட் டேக்ஸில் உள்ள கன்சூமர் அண்ட் சர்வீஸ் டேக்ஸையே நம்ம தெளிவாக ஒரு கிளாஸ் பார்க்கலாம். அவ்வளோ கண்டென்ட் அதில் இருக்குது, அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் என்னென்னு மட்டும் பார்த்துட்டு போகிறோம். ஸோ இந்த டேக்ஸுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வர ஒரு ரெவென்யூவில் உள்ள ஒரு வருமானம். ஸோ இந்த டேக்ஸை இப்போ மக்கள் கையில் நிறையா பணம் வந்துச்சுன்னா டைரக்ட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி மக்கள் கையில் உள்ள பணத்தை கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. இப்போ மக்கள் கையில் பணமே இல்லைன்னா டைரக்ட் டேக்ஸை கம்மி பண்ணி மக்கள் கையில் பணத்தை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு இப்போ கையில் பணம் நிறையா இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டு. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு 3 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் உள்ள செலவெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக 3 அக்கௌண்ட்டை கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்க. இந்த 3 அக்கௌண்ட்டும் யார்கிட்ட வச்சுருக்காங்கன்னா ஆர்பிஐ பேங்க்கில் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கண்டின்ஜென்சி ஃபண்ட், பப்ளிக் அக்கௌண்ட், ஒரு 3 அக்கௌண்ட்டை கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐயில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் கன்சாலிடேட்டட் ஃபண்டில் தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வர்ற டேக்ஸ், மற்ற கம்பெனிஸில் இந்தியன் கவர்மெண்ட்ஸோட கம்பெனிஸ்லேருந்து வர இன்கம்லாம் இந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டை அதில் உள்ள அமௌண்ட்டை வெளியில் எடுக்கணும்னா அதில் பார்லிமெண்ட்டில் உள்ள லோக்சபா மெம்பர்ஸ் தான் இதுக்கு பொறுப்பு. அவங்க சைன் பண்ணால் மட்டும்தான் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டில் உள்ள அமௌண்ட்டை வெளியில் கொண்டு வந்து கவர்மெண்ட் செலவு பண்ண முடியும். கண்டின்ஜென்சி ஃபண்டு இதை எதுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு டிசாஸ்டர், திடீர்னு ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுன், அதாவது எதிர்பாராமல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு செலவு இருக்குன்னா இந்த கண்டின்ஜென்சி ஃபண்டுங்கிற அக்கௌண்ட்லேருந்து கவர்மெண்ட் பணத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா பிரசிடெண்ட். அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்டை பார்லிமெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸ் சைன் பண்ணால் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் கண்டின்ஜென்சி ஃபண்டை எப்பயுமே போய் நம்ம பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டு இருக்க முடியாது. திடீர்னு தேவைப்படுற செலவுக்கு எடுக்கிறனால இதுக்கு பிரசிடெண்ட் தான் இதுக்கு இன்சார்ஜ். 3வது பப்ளிக் அக்கௌண்ட். அதாவது இதுவும் பப்ளிக்கு பண்ணுற செலவுக்காக தான், மக்களுக்கு பண்ணுற செலவுக்காக. அதாவது எம்ப்ளாயிட்டேருந்து வாங்குகிற ப்ராவிடென்ட் ஃபண்டு, இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீமாக வச்சு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி வாங்குகிற பணம் எல்லாம் இந்த அக்கௌண்ட்டில் வச்சுப்பாங்க. இந்த அக்கௌண்ட்டும் பீப்புளோட வெல்ஃபேருக்காக செலவு பண்ணுவாங்க. ஸோ 3 அக்கௌண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டுன்றது ஃப்யூச்சரில் எப்படி வருமானம் நமக்கு வருது, எப்படி செலவுன்றதை பார்த்தோம். அது எக்கனாமிக் சர்வே அப்படின்னா என்னென்னா, பட்ஜெட்னா ஃப்யூச்சரில் பண்ணுறது, எக்கனாமிக் சர்வேனா பாஸ்ட்டில் பண்ண, அதாவது லாஸ்ட் 1 இயரில் கவர்மெண்ட் எதில் செலவு பண்ணோம், எப்படிலாம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்ததுன்ற சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டு தான் எக்கனாமிக் சர்வே. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ செலவு வருதுங்கிறது பட்ஜெட்னு பார்த்தோம். அதில் பட்ஜெட்டில் செலவை விட வருமானம் கம்மியாக இருந்ததுன்னா அதை டெஃபிசிட், அதாவது பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகமாக இருக்குது ஆனால் வர வேண்டிய வருமானம் கம்மியாக இருக்குது. அதை நம்ம அதுக்குன்னு செலவை கம்மி பண்ணிட முடியாது. மக்களோட வெல்ஃபேர் தான் முக்கியம், மக்களோட உயிர் முக்கியம். அதை ரன் பண்ணுறதுக்கு, ருட்டீனுக்கு, பேசிக் லைஃப்பை ருட்டீன் பண்ணுறதுக்கு பணம் முக்கியம். அப்படின்றதுனால கவர்மெண்ட்டு வேறு கண்ட்ரி இல்லை வேறு பேங்க், எக்ஸ்டர்னல் பேங்க்லேருந்து கடன் வாங்கி எப்படியோ ரன் பண்ணிடுவாங்க. அதை தான் ஸோ அந்த 2த்துக்கும் உள்ள எக்ஸ்பென்ஸுக்கும் இன்கமுக்கும் உள்ள பற்றாக்குறை தான் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபிசிட் பட்ஜெட்னா அதாவது அந்த பட்ஜெட்டில் இன்கம் கம்மியாக இருக்கும், எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும்.
அதுவே இன்கம் அதிகமாக இருந்து எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருந்தால் அது சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். சர்ப்ளஸ் பட்ஜெட்டை மோஸ்ட்லி எந்த கண்ட்ரிலையுமே சர்ப்ளஸ் பட்ஜெட் இருக்காது. ஏதோ ஒரு சில நேரத்தில் திடீர்னு வந்தால் மட்டும்தான் சர்ப்ளஸ் பட்ஜெட்னே ஒரு கான்செப்ட் இருக்கும். மோஸ்ட்லி டெபிசிட் தான், அதாவது எக்ஸ்பென்ஸ் தான் எல்லா கண்ட்ரிலையும் அதிகமாக இருக்கும், இன்கம் கம்மியாக தான் இருக்கும். அதில் சில டைப்ஸ் இருக்குது டெபிசிட்டில். ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா இந்த ரெவென்யூ அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னா இதில் ரெவென்யூ அக்கௌண்ட்டில் ரிசிப்ட் கம்மியாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் அதை ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் டெபிசிட் அப்படின்னா இந்த வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம்ல, அதில் ரிசிப்ட், அதாவது அதில் இன்கம் கம்மியாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கேபிட்டல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவராலாக பட்ஜெட்டில் இன்கம் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கடன் அதிகமாக இருக்குது, எக்ஸ்டர்னல் பாரோவிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் கடன், அதாவது வேறு கண்ட்ரிலேயோ இல்லை வேறு கண்ட்ரியில் உள்ள பேங்க்லேயோ கடன் வாங்காமலே அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்தால் அதை ப்ரைமரி டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப்பிக்கில் பட்ஜெட்னா என்ன, டேக்ஸ்னா என்ன, ஃபண்ட் என்னென்ன ஃபண்டு மெயின்டைன் பண்ணுறாங்க, எக்கனாமிக் சர்வேனா என்ன, டெபிசிட்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பேங்கிங் அண்ட் மானிட்டரி பாலிசினா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு கண்ட்ரியில் உள்ள எக்கனாமியை கவர்மெண்ட் ஸ்டேபிள் பண்ணாங்கன்னா அதை ஃபிஸ்கல் பாலிசின்னு பார்த்தோம். அதையே பேங்க், அதாவது அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்கு ஸ்டேபிள் பண்ணாங்கன்னா அதுதான் மானிட்டரி பாலிசி. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க், சென்ட்ரல் பேங்க்கை பார்ப்போம், அதோட டைப்ஸை பார்த்துட்டு அப்புறம் மானிட்டரி பாலிசியோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்போம். அதாவது நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை வந்து 1934 ஒரு ஆக்டை க்ரியேட் பண்ணி 1935 உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இவங்களோட ஒர்க் என்னென்னா, இவங்க தான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பேங்க், அதாவது ஒரு 3 அக்கௌண்ட் வந்து ஆர்பிஐயில் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி 3 ஃபண்டு, கன்சாலிடேட்டட் ஃபண்ட், கண்டின்ஜென்சி ஃபண்ட், பப்ளிக் அக்கௌண்ட்னு பார்த்தோம். ரெண்டாவது இவங்களோட ஒர்க் என்னென்னா, இவங்க தான் இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்குக்கும் ஹெட்டு, அதாவது இவங்க தான் எல்லா பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்கள பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இவங்க தான் கண்ட்ரிக்கு தேவையான நோட்ஸை பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மித்து எல்லாருக்குமே இருக்கும், நம்ம எக்கனாமியை டெவலப் பண்ணோம்னா நிறையா பணத்தை பிரிண்ட் பண்ணால் மக்கள் கையில் நிறைய பணம் வந்துடும், நம்மளும் பணக்காரங்க ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து தப்பு. ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் தான் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எல்லார் கையிலையும் பணம் அதிகமாக இருக்குது, எல்லாருமே லட்சக்கணக்கில் வச்சுருக்கோம், ஆனால் பொருட்களே இல்லை, ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னா எல்லோரும் வெறும் பணம் மட்டும்தான் கையில் இருக்கும், பொருளே வாங்க முடியாது. அப்போ பொருளை வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கையில் வச்சுருக்க பணத்துக்கான வேல்யூவே இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தேவையான பணத்தை பிரிண்ட் பண்ணுறதோட வேலை ரிசர்வ் பேங்க்கோட வேலை. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் அவங்களுக்கு என்னென்னா, ஒரு பேங்க் வந்து திவாலாக போகுதுன்னா அது திவாலாக விடாமல் சேஃப்டி பண்ணுறது, செக்யூர் பண்ணுறது, அதை எப்படியா ரெக்கவர் பண்ணுறதுலாம் இவங்களோட ஒர்க். இது மாதிரி இவங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்குது. அப்புறம் இந்தியாவில் உள்ள பேங்க்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட என்னென்ன பேர்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். மொத்தம் 2 டைப் ஆஃப் பேங்க் இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து ஷெட்யூல்டு பேங்க், இன்னொன்று வந்து நான் ஷெட்யூல்டு பேங்க். அதாவது ஆர்பிஐ ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, அந்த ஆக்டில் சில எலிஜிபிள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த எலிஜிபிளில் ஃபாலோ பண்ணுற பேங்க்ஸ் எல்லாம் ஷெட்யூல்டு பேங்க். அந்த எலிஜிபிள் அந்த ஷெட்யூல்டெல்லாம் ஃபாலோ பண்ணாத பேங்க்ஸ் எல்லாம் அன்ஷெட்யூல்டு அல்லது நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸுமே ஷெட்யூல்டு பேங்க்ஸ் தான். இப்போ ஷெட்யூல்டு பேங்க்ஸில் உள்ள என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் அதில் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க். அதாவது இப்போ சொசைட்டியில் மக்களில் வீக்காக இருக்கவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிக்கு தேவையான பணத்தை சப்ளை பண்ணுற பேங்க்லாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க். எக்ஸாம்பிள், வீக்கர் செக்ஷனில் உள்ளவங்களுக்கு எஜுகேஷன், ஹெல்த்து, அதுக்கு தேவையான லோன்லாம் கொடுக்குறவங்க தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க். கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் 2 டைப் இருக்குது, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அர்பனில் உள்ள வீக்கர் செக்ஷன்ஸ் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறவங்க அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ரூரலில் உள்ள வீக்கர் செக்ஷனை சேஃப்டி பண்ணி செக்யூர் பண்ணுறவங்களோட ஒர்க் வந்து ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை தான் நம்ம ஆர்ஆர்பி, அதாவது பாண்டியன் பல்லவன் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் இவங்களோட ஒர்க் என்னென்னா, மற்ற டைப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு லோன் கொடுக்குறது, சேவிங்ஸை மெயின்டைன் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது, இதுதான் இவங்களோட மற்ற ஃபினான்ஷியல் ஒர்க்கை பண்ணுறது இவங்களோட ஒர்க். இவங்க மொத்தம் 3 டைப் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பப்ளிக் செக்டார் பேங்க், அப்புறம் நேஷனலைஸ்டு பேங்க், இன்னொன்று ப்ரைவேட் பேங்க்ஸ். அதில் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னா என்ன, பப்ளிக் செக்டாருக்கும் நேஷனலைஸ்டு பேங்க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, டைரெக்டாக கவர்மெண்ட்டே ஒரு பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது பேர் பப்ளிக் செக்டார் பேங்க். இனிஷியல் பீரியடில் ப்ரைவேட் மெம்பர்ஷிப் ஓனரில் இருந்துட்டு அதை கவர்மெண்ட் அக்வயர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அதை வந்து நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். 3வது வந்து ப்ரைவேட் பேங்க். ப்ரைவேட்டு, இதுக்கு ஓனர்ஸ் வந்து ப்ரைவேட்டு, ஆனால் ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் அவங்க இருப்பாங்க. ப்ரைவேட் பேங்க்கில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா
பேங்க் அப்புறம் லோக்கல் ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. ஸோ இது போதும். ஷெட்யூல்டு நான் ஷெட்யூல்டு பேங்க்கில் மொத்தமே ஒரு 4 பேங்க்ஸ் தான் இருக்குது. அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போது ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் வந்து எப்படி அந்த கண்ட்ரியில் உள்ள எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணுறாங்கிறத இந்த மானிட்டரி பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்ப்போம். அதாவது இந்த 2 டூலை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரியோட எக்கனாமியை அந்த சென்ட்ரல் பேங்க் ஸ்டேபிள் பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, மக்கள் கையில் பணம் அதிகமாக இருந்தால் பொருட்களோட விலைவாசி ஏறிடும். மக்கள் கையில் பணமே இல்லைன்னா பொருட்களோட விலை கம்மியாயிடும். இதை ஸ்டேபிள் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. சிம்பிளாக பார்த்தா இதுதான் வேலை. அதை அவங்க 2 டைப்பில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்னு ஒரு டூல், அடுத்து குவாலிட்டேட்டிவ் மெஷர்மெண்ட்னு ஒரு டூல். குவான்டிடேட்டிவ் டூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் கையில் உள்ள பணத்தை எப்படியா அதிகமாக இருந்ததுன்னா உறிஞ்சிருவாங்க, கம்மியாக இருந்ததுன்னா மக்கள் கையில் பணத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த குவான்டிடேட்டிவ் டூல். குவாலிட்டேட்டிவ் டூல்னால் மக்கள் கையில் அதிகமாக பணம் போனால் தானே செலவு அதிகமாக, மக்கள் கையில் பணம் அதிகமாகிடுன்னு சொல்லி கொடுக்குற கடனையே கண்ட்ரோல் பண்ணுறது தான் குவாலிட்டேட்டிவ் டூல். இப்போ குவான்டிடேட்டிவ் டூலில் 3 இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். பேங்க் ரேட் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு 10,000 ரூபா டெபாசிட் பண்ணுறோன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜாக அந்த பேங்க்கு ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணணும். ஏன் எதனால அப்படின்னா, அந்த பேங்க்கில் நல்ல பின்ன ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம், பேங்க்கு திவாலாகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த பணத்தை வச்சு ரிசர்வ் பேங்க் வந்து அந்த பேங்க்கை சேஃப்டி பண்ணிடுவாங்க, செக்யூர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேங்க் ரேட். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இது எதுக்குன்னா, இப்போ மக்கள் கையில் அதிகமாக பணம் புழங்குது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அல்லது பேங்க்குக்கு ரிசர்வ் பேங்க்குக்கு தெரிஞ்சிருச்சு, சென்ட்ரல் பேங்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது 1,00,000 ரூபாயை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட உள்ள பணத்தை சக் பண்ணி உறிஞ்சிருவாங்க. ஸோ மக்கள் கையில் உள்ள பணம் ஸ்டேபிள் ஆகிடும். இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வாங்கின பாண்டை விற்றுவாங்க. அதாவது இவங்க மக்கள்கிட்ட கொடுத்த பாண்டை வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட அதிக பணத்தை கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுத்து மக்கள் கையில் அதிக பணத்தை கொடுத்து எக்கனாமியை திரும்ப ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க. அடுத்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மக்கள்கிட்ட கடன் பேங்க்கு கொடுக்குற கடனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் 2 ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு. ரெப்போ ரேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெப்போ ரேட் அதாவது ரிசர்வ் பேங்க்குக்கிட்டேருந்து நம்ம காசை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்தோம்னா அது ரெப்போ ரேட். நம்மள்டேருந்து காசை வாங்கிக்கிட்டாங்கன்னா அது பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதாவது இப்போ மக்கள் கையில் பணத்தை நிறையா சேர்க்கணுன்னா அப்போ ரெப்போ ரேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் நிறையா பணத்தை பேங்க்கு கொடுத்து நீங்கள் போய் மக்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக லோன் கொடுங்கன்னு சொல்லி மக்கள் கையில் சேர்த்துருவாங்க. அது பேர் ரெப்போ ரேட். மக்கள்கிட்ட நிறையா காசு இருக்குது அப்படின்னா டக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டு அந்த பணத்தெல்லாம் ஆர்பிஐ வாங்கி பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது பேர் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இதை தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, அதாவது பணத்தை ரிசர்வ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்காக, கண்ட்ரோல் எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து குவாலிட்டேட்டிவ் மெஷர். இதில் மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போய் ஒரு 10,000 ரூபா உள்ள பைக்கை பேங்க்கில் வச்சு கடன் வாங்க போகிறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு உள்ள பைக்குக்கு 10,000 ரூபாய் எடுத்தோன்னா அமௌண்ட்டை கொடுத்துட மாட்டாங்க. அதில் ஒரு 80% ஒரு 70% வெறும் 7,000 மட்டும்தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறனால எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணலாம். அதாவது உங்கள் கையில் மக்கள் கையில் உள்ள பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க 10,000 ரூபா உள்ள பைக்கை வாங்கிட்டு வெறும் 7,000 ரூபாய் தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ இடையில ஒரு 3,000 ரூபாயை அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. இது பேர் தான் மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட். இப்போ இந்த கான்செப்ட்னால மக்கள் கையில் அதிகமாக பணத்தை சேர விடாமல் பண்ணலாம். ஆனால் கிரெடிட்டும் கொடுக்குறாங்க, லோனுக்கு கொடுக்காம பண்ணலை, கொடுக்குறாங்க, பட் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மாரல் சுவேஷன். ஏற்கனவே பார்த்துட்டோம், எல்லா பேங்க்கும் ஹெட் யார்? ரிசர்வ் பேங்க். ஸோ அவங்க சொல்கிறது தான் கீழே உள்ள பேங்க்லாம் கேட்கணும். மாரல் சுவேஷன் அப்படின்னா என்னென்னா, பேங்க் வந்து இப்போ பீப்புள்ஸுக்கு லோன் கொடுக்கணுன்னா அவங்க மேலே உள்ள சென்ட்ரல் பேங்க் சொல்கிறபடி எந்த செக்டார் கொடுக்கணும், என்னென்ன டைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத தான் அவங்க கேட்கணும். இதுதான் மாரல் சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் பேங்கிங் என்ன பேங்க்கு, எது ஹெட் பேங்க்கு, பேங்க்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த பேங்க் எப்படி எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணுறாங்கிறத இங்கே பார்த்தோம். ஸோ இப்போது டேர்ம்ஸில் நம்ம 5 மெயின் டாபிக் பார்த்துருக்கோம். மிச்சம் உள்ள 5 டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.